फ्रेंड्स वेलकम बैक टू सोरे तारमार இன்னைக்கு நாம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு வடை ரெசிபி தான் சமைக்க போறோம். இது வில்லேஜ் ஸ்டைல்ல ரொம்ப ஃபேமஸான வடை. பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஸ்டைல்ல நிறைய பேர் வீட்ல வாழை மரம் இருக்கும். அவங்க அதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க. சோ இப்போ நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்க போறோம். வாங்க. இதுக்கு நான் ஒரு 200 கிராம் கடலைப்பயிரை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன வாழைப்பூ வாங்கி அதை நல்லா கட் பண்ணி நம்ம அரிசி கழுவோம்ல அந்த தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அதில் க்ளீன் பண்ணியிருக்கேன்னா நமக்கு அப்போ தான் அந்த துவர்ப்பு இருக்காது. இப்போ கடலைப்பயிரை அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பயிறு பாதி அரைஞ்ச உடனே அதில் கொஞ்சம் உப்பும் பெரிய சீரகமும் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ வடைக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். அதில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 5-6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய சீரகம், உப்பு, கடலைப்பயிறு 3மே அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் இது ரொம்ப மைய அரைக்காதீங்க, நல்லா 1-2 அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் நமக்கு வடை நல்லா மொறுன்னு கிடைக்கும். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம 5-6 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகாய் சின்ன நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூவில் தண்ணி ஏற்கனவே இருக்கும், ஆனால் நல்லா புழிஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வாழைப்பூவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. பாருங்கள், நல்லா இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அப்போ நமக்கு வடை பிடிக்கும் போது கரெக்டாக வரும். இப்போது நம்ம ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம வடையை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடையில் நல்லா போட்டாச்சு. இப்போது வடை ஒரு சைடு வெந்திருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா. எல்லா வடையும் வெந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுடைய கிராமத்து ஸ்டைலில் செய்யப்பட்ட வாழைப்பூ வடை. நீங்கள் உங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அருமையாக வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன். நீங்களும் உங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் சோறு தாறுமாறு.